சென்னையில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 90 கலைஞர்களுக்கு 2021, 22, 23ஆம் ஆண்டுக்கான கலைமாமணி விருதை வழங்கி கௌரவித்தார். சென்னை கலைவாணர் அரங்கில் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் சார்பில் 2021, 2022 மற்றும் 2023ஆம் ஆண்டுக்கான கலைமாமணி விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் கலைமாமணி விருதுகளை வழங்கி கௌரவித்தனர். எழுத்தாளர் திருநாவுக்கரசு, கவிஞர் நெல்லை ஜெயந்தா என்கிற தேச ராமசுப்பிரமணியன், நடிகர் சங்க துணைத் தலைவர் பூச்சி எஸ். முருகன், திரைப்பட நடிகர் எஸ்.ஜே. சூர்யா, திரைப்பட நடிகை சாய் பல்லவி, இயக்குநர் லிங்குசாமி, திரைப்பட சண்டை பயிற்சியாளர் சூப்பர் சுப்பராயன், நடிகர் விக்ரம் பிரபு, குணச்சித்திர நடிகர் ஜார்ஜ் மரியான், திரைப்பட இசையமைப்பாளர் அனிருத் ரவிச்சந்திரன், திரைப்பட பின்னணி பாடகி ஸ்வேதா மோகன், பழம்பெரும் புகைப்பட கலைஞர் தா. லட்சுமிகாந்தன், திரைப்பட நடன இயக்குநர் சாண்டி என்கிற சந்தோஷ்குமார் உள்பட 90 பேருக்கு நேற்று கலைமாமணி விருது வழங்கப்பட்டது. இவர்களில் பழம்பெரும் புகைப்பட கலைஞர் தா. லட்சுமிகாந்தன், சிவாஜி கணேசன், ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி மற்றும் பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா ஆகியோருக்கு புகைப்பட கலைஞராக பணியாற்றியுள்ளார். தனக்கு கலைமாமணி விருது வழங்கியதற்காக தமிழக அரசுக்கு அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். நான் இத்தனை வருஷம் சினிமாவில் வேலை செஞ்சதுக்கு எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு மினிஸ்டர் கொடுத்துருக்காரு, ஒரு கலைமாமணி விருது தேர்ந்தெடுத்திருக்கார். எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாத இதில் ஒரு நல்ல பெரிய சந்தோஷம் என்னன்னாக்கா, நான் இத்தனை வருஷம் 1964, 68 ஆரம்பித்து இன்றைக்கி 2021 வரைக்கும் வேலை செஞ்சிட்டேன். 2021 அப்பா தான்னு ஒரு படம் ஒன்று, ஊர்வசி நடித்த படம், பிரியதர்ஷன் டைரக்ஷனில் கடைசி வேலை செய்யிருக்கேன். கிட்டத்தட்ட 180-190 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். மலையாளம், தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி 5 லாங்குவேஜும் நான் பண்ணிட்டேன். எந்த லாங்குவேஜில் வச்சு வைக்கல, இங்கிலீஷை தவிர பாக்கி 5 லாங்குவேஜை நான் பண்ணியிருக்கேன். எனக்கு கிடைச்சது, நான் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டது ஒரு பெரிய பரிசு கொடுத்துருக்காரு முதலமைச்சர் மன்றி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம். நான் பட்ட வேலைக்கு, நான் பண்ண வேலைக்கு எனக்கு ஒரு நல்ல என் பிள்ளைங்களுக்கு அது ஒரு எனக்கு பின்னால் என் பிள்ளைங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஞாபக சின்னமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு பெரிய ஒரு விருது ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த விருதை நான் என் மடியில் வச்சுருக்கேன்.